நான் கொஞ்ச நேரம் கதைக்கலாம். அப்படிங்களா? சரி சரி. இன்னொருத்தவங்க ஜாயின் பண்றாங்க. சுதா சந்தானம் அவங்க நேம் போட்டிருக்கு. அவங்களே நியூ தான். அவங்களும் நியூ தான் கனெக்ட் பண்றாங்க. அவங்க இது இந்தியா. சோ நாங்க இப்போ Facebookல லைவ் ஆயிட்டோம். ஓகே. சரி. பட் இட்ஸ் ஓகே. நீங்க பேசலாம். சரி, அந்த செஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு போல. அனைவருக்கும் வணக்கம். இன்று சஹஜ யோகா தியான மையத்துக்கு வந்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது தொடர்ந்து இந்த செஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. இது புதிதாக வரவங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஜாயின் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இல்லைங்களா? 7 PM ஈவினிங் 7 PM நீங்க இந்த ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கு நம்ம ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் முன்னுரை மாதிரி நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு சிறு தியானம் நம்ம செய்வோம். ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இங்க பாக்குறதுக்கு பேர் சூட்சும சரீரம். இது நமக்குள்ள இருக்கிற இந்த 3 நாடிகள், 7 சக்கர மயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு முக்கோணத்துல ஒரு எலும்பு இருக்கும். இதுக்கு பேர் சேக்கரம் போன்னு சொல்லுவாங்க கிரீக்ல. இதுக்குள்ள ஒரு குண்டலினி சக்தி இருக்கும். இந்த குண்டலினி சக்தி மிகவும் நமக்கு முக்கியமான சக்தி. இது நம்மளுடைய தாய் சக்தி. இந்த தாய் சக்தி மேலே எழும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சக்கரங்களை சுத்திகரித்து, இந்த ஆதார கமலங்கள் சக்கரங்களை சுத்திகரித்து உச்சந்தலைக்கு வந்து இந்த சகஸ்தாரம் என்றை தொடர்ந்து எங்கும் இருக்கும் இந்த இறை அன்போட இது சேருது. இதுதான் நமக்கு யோகம் என்று கூட போறோம். இந்த இணைப்பு தான் நமக்கு யோகம். இப்ப சஹஜ யோகா இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சஹஜ யோகா. சஹஜம்னா யதார்த்தம், அதாவது தானாகவே நடக்கக்கூடியது. யோகம்ன்றது இந்த இணைப்பு தான் யோகம். இதுதான் சஹஜ யோகா. இவங்களுடைய புகைப்படம் பாத்தீங்கன்னா இவங்க பேர் அன்னை ஸ்ரீ நிர்மலா தேவி அவர்கள். இவங்க 1970 மிகவும் ஒரு எளிமையான வகையில அவங்களுக்கு சஹஜ யோகம்ன்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதனால என்ன நன்மைகள்னா, இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு, இந்த ஆத்ம விழிப்புணர்வு அனுபவம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக நம்ம மலைக்கோ வெகு தூரம் சென்று நம்ம இதை கத்துக்கிட வேண்டியது நம்மளால இப்ப வீட்டுல இருந்தே நமக்கு கத்துக்கிட முடிகிறது. அது மட்டும் இல்லாம இது நாம கூட்டாக செய்யலாம். ஆன் மாசுன்பாங்க ஆங்கிலத்துல. சோ கூட்டாக நம்ம ஒரு 50 பேரு, 100 பேரு, 1000 பேரு, எவ்வளவு பேர் வேணாலும் சேர்ந்து நம்ம இந்த தியானத்தை செய்யலாம். இப்ப நீங்க இப்ப புதிதாக 2 பேர் சேர்ந்திருக்கிறீங்க. இதுக்கு இன்ட்ரடக்ஷன் இன்ஃபர்மேஷன் இப்ப பிரீஃபா நம்ம கொடுப்போம். இன்னொரு நீங்க இந்த கிளாஸ் 4 நாள் நடக்குது வாரத்துல. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் புதிதாக தான் வந்தவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வெள்ளிக்கிழமை செஷன் சாயந்தரம் இதே நேரத்துல நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம கவனம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூட்சும சரீரத்துல நம்ம இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பும் பொழுது, உச்சந்தலையில வரும்பொழுது நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு கிடைக்குதுன்றது நம்ம சொல்றோம். நமக்கு இந்த ஆத்ம விழிப்பு கிடைக்கிறதுனால என்ன நன்மைகள் என்றால், நமக்கு ஒரு சமநிலை கிடைக்கும். சமநிலை கிடைக்கும் பொழுது என்னங்க என்றால், எண்ணங்களற்ற நிலைமையில் நாம் இருப்போம். எண்ணங்களற்ற நிலைமை என்றால் என்னன்னா, எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல்
ஒரு சாந்த நிலையில், ஒரு அமைதி நிலையில் இருக்கும் பொழுது, அப்பொழுது இந்த குண்டலினி சக்தி நமக்கு மேலே எழும்பி நமக்கு இந்த உச்சந்தலையில வந்து நமக்கு இந்த யோகம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் எண்ணங்கள் வரும்பொழுது என்ன செய்கிறது? எண்ணங்கள் கடந்த காலத்திலிருந்து வருகிறது. அப்படி இல்லை என்றால் வருங்காலத்திலிருந்து வருகிறது. எண்ணங்கள் கடந்த காலத்திலிருந்தும் வருங்காலத்திலிருந்தும் வரும் பொழுது நமக்கு இந்த அமைதி வந்து கொலைப்படுகிறது. அதனால என்ன ஆகிறதுனா நமக்கு எண்ணங்கட்ட நிலைமையில் இருக்க முடியவில்லை. இதை எப்படி நம்ம எளிமையா செய்யணும்னா, இங்க இருக்கிற இந்த குண்டலினி சக்தி மேலே எழும் பொழுது நமக்கு இந்த உச்சந்தலையில வரும்பொழுது இந்த இடத்துல இந்த நெற்றி பகுதியில ஆக்னேய சக்கரான் இருக்கும். அந்த சக்தி மேலே போகும்பொழுது இந்த சக்கரத்தை சுத்திகரிச்சு மேலே போகும்போது நம்மளுக்கு எண்ணங்கள் எல்லாம் நின்று விடுது. இந்த எண்ணங்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நமக்கு இங்க வலதுல பக்கத்துல பார்த்தீங்கன்னா கல்லீரல் என்று இருக்கிறது. இந்த கல்லீரல்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான உடல் உறுப்பு ஆகும். இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு செயல் செய்கிறது என்றால், இரத்தத்தில் இருக்கும் அந்த வெப்பத்தை முற்றிலும் வெளியெடுத்துவிடும். கல்லீரல் வந்து இரத்தத்தில் இருக்கும் வெப்பத்தை முற்றிலும் வெளியெடுத்துவிடும். ஆனால் நாம் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, எண்ணங்களற்ற நிலைமையில் இல்லாத போது இந்த கல்லீரல் வெப்பமாயி அந்த இரத்தத்திலிருந்து வெப்பத்தை எடுக்க முடியாம ஆயிருது. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த முழு இந்த 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 பக்கமே பாத்தீங்கன்னா வெப்பத்துல கூடிடுது. உஷ்ணம் கூடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த உஷ்ணம் மேலே எழும்பி நம்மளுடைய இதயத்தை பாதிக்கிறது. அப்புறம் இந்த வயிற்றுப்பகுதியை பாதிக்கிறது. டயபெட்டிஸ் எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே நமக்கு இந்த கல்லீரலில் சுத்திகரித்து நமக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கிட வேண்டியது மிகவும் நமக்கு இது முக்கியம். நம்ம வந்து இப்பொழுது இது 3 நாடிகள் பத்தி பேசியிருந்தோம். இந்த 3 நாடிகளில் கடந்த காலம்ன்றது வந்து நமது எடா நாடின்றது இதுதான் நம்மளது கடந்த கால நினைவுகள்னால இந்த நாடி அதிகமாக நாம உபயோகிக்கிறோம். வருங்காலத்தை பத்தி நாம கவனத்தில் வச்சுக்கொண்டு நம்ம இருந்தோம்னா, நம்மளுடைய வலது நாடின்றது இது சூரிய நாடி, இடது நாடி வந்து நம்ம சந்திர நாடி. இந்த 2 நாடியுமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில இருப்பது வந்து நமக்கு மைய நாடி. இந்த மைய நாடியில வந்து நம்ம எப்பவுமே நம்ம கவனம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். நம்மளுடைய கவனம் எப்பொழுதுமே வந்து நிகழ்காலத்தில் இருப்பது மிகவும் அவசியம். நாம் எப்பொழுதுமே கடந்த காலத்தில் இருந்தோம் என்றால் மிகவும் சோம்பலாகவும் சோர்வாகவும் நம்ம இருந்துருவோம். நம்மளுடைய கவனம் எப்பவுமே வருங்காலத்தில் இருந்தால் என்ன ஆகிறது? வெப்பம் கூடி மிகவும் நமக்கு கோபம் வரும். நமக்கு நிறைய நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ அதனால வந்து மைய நாடியில் இருக்கும் பொழுது சமநிலையில இருப்போம். அதனாலே நமக்கு இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்ப முடிகிறது. சரிங்களா? இப்பொழுது நாம் ஒரு சிறிய தியானம் நாம் ஒன்று செய்து கொண்டு அனைவரும் அதற்கு பிறகு நாம் நம்மளுடைய குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களின் ஒரு சிறு உரையை கேட்போம். அவர்கள் வந்து இந்த கவனத்தை பற்றி அவர்கள் கூறியிருப்பார்கள். எவ்வளவு முக்கியம் இந்த கவனத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றது. அதை கேட்டுக்கொண்டு நம்ம சிறிது நேரம் தியானம் செய்திருந்து அதற்கு பிறகு நாம் எது கேள்விகள் இருந்தால் நம்ம இதில் கேட்கலாம். நீங்கள் இப்பொழுது நாம் இந்த இந்த பட்டிக்கு இப்ப இருக்கிற மையத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வந்தவர்களும் இருக்கிறீர்கள், ஏற்கனவே செய்தவர்களும் இருக்கிறீர்கள், ஃபேஸ்புக்லயும் நீங்க சேர்ந்திருக்கிறீங்க, எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நம்ம என்ன செய்ய போறோம் இன்றைக்கு, நாம் தியானத்தை சமநிலைப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு நாம் சொற்பொழிவை கேட்க போகிறோம். புதிதாக வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு இதே நேரத்துல ஃபேஸ்புக்ல சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம சமநிலை செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நீங்க ஆல்ரெடி நீங்க சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சமநிலைன்றது வந்து இந்த 3 நாடிகளையும் நம்ம சமநிலை பண்ணிக்கிறது மிகவும் அவசியம். இது வந்து நாம பஞ்சபூதங்கள் வச்சேதான் நம்ம சமநிலை செஞ்சு கொள்கிறோம். பஞ்சபூதங்கள் என்ன? காத்து, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி தாய். இதுதான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களை வச்சே நம்ம
உடலை வந்து நம்ம முழுமையாக சுத்தரிச்சுக்கலாம். இதோட ஸ்டெப்ஸ் எப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த 3 ஸ்டெப் இங்க பாக்குறீர்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்? மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம்? 2 உள்ளங்கைகளையும் நீங்க பூமி தாயை நோக்கி வச்சுக்கணும். அப்படி தெரியுதா? 2 உள்ளங்கைகளும் நீங்க பூமி தாயை நோக்கி இப்படி வச்சுக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வலது கை இப்படி வச்சிருக்காரு. அதே மாதிரி இடது கையும் பூமி தாயை நீங்க வச்சுக்கணும். இது வந்து முதல் ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல நாம வைத்துக்கொண்டு கண்களை மூடி நாம் ஒரு சில நொடிகள் நம் தியானத்தில் இருப்போம். இது வந்து என்னன்னா, நாம் பூமி தாயின் தத்துவத்தின் மூலமாக நாம் சூட்சும சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்கிறோம். நமக்குள்ள உஷ்ணத்தை வந்து பூமி தாய்க்கு செலுத்தி வர்றதுக்கு நாம் இதை செய்கிறோம். அடுத்த ஸ்டெப் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இடது நாடி. நம்ம சொல்லியிருந்தோம் இடது நாடி வந்து இடா நாடி. இடா நாடியில வந்து என்னன்னா, நம்ம கடந்த கால எண்ணங்கள் வரும்பொழுது நம்ம இடது நாடி ரொம்ப உபயோகித்து அதுல வந்து நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு தேவைப்படுகிறது. இடது உள்ளங்கையை மடி மேல வச்சுக்கொண்டு வலது உள்ளங்கையை பூமி தாயில் வைத்துக் கொள்ளணும். இப்பொழுது நீங்க சேர்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா, நீங்க உங்கள் வலது உள்ளங்கையை பூமி தாயை நோக்கி வைத்துக் கொண்டால் போதும். இடது உள்ளங்கையை மடி மேல வைத்திருந்து நீங்க கவனத்தை வைத்திருக்கலாம். அடுத்து இது வந்து 2வது ஸ்டெப். 3வது படி வலது நாடியை சுத்திகரிக்கிறது. வலது நாடியில் என்ன செய்கிறோம்? வலது உள்ளங்கையை நம்ம வந்து மடி மேல வைத்துக் கொள்கிறோம். இடது உள்ளங்கையை பாத்தீங்கன்னா ஆகாயத்தை நோக்கி வைத்திருக்கிறோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா, நான் வலது நாடியான பிங்கள நாடி என்று கூறப்படும். இது சூரிய நாடி. இதனால என்ன ஆகும்னா, வலது நாடில் இருக்கிற வெப்பம் எல்லாம் வெளியே சென்று அப்படியே ஆகாயத்தை நோக்கி போய்விடும். ஸோ நீங்க பார்க்க என்னன்னா இந்த வெப்பம் போறது உங்களுக்கு உணர முடியும். அதனால உங்களுக்கு வலது நாடி குளிர செய்து நமக்கு சமநிலை வருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. கடைசியாக 2 உள்ளங்கைகளையும் நாம் இந்த படத்தில் உள்ள மாதிரி நாம் மடியில் வைத்துக் கொள்வோம். கவனத்தை நாம் மைய நாடியில் வைத்திருப்போம். வைத்திருந்து நாம் கவனத்தை உச்சநிலையில் வைத்திருந்து ஒரு நிமிடம் நாம் தியானத்தில் இருக்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேர்ந்து செய்யலாம். நம்ம அனைவரும் இதை சேர்ந்து செய்யலாம். அனைவரும் நாம் கண்களை மூடிக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது நம்மளது கவனம் நமக்குள்ளே இருக்கும். மெதுவாக நாம் 2 உள்ளங்கைகளையும் பூமி தாயை நோக்கி வைத்துக் கொள்வோம். நாம் மனதுக்குள்ளே கூறுவோம், பூமி தாயே, எனக்கு உள்ளே இருக்கும் அனைத்து உஷ்ணங்களையும் தோஷங்களையும் முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள். தங்களுக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள் பூமி தாயே. என்னுடைய சூட்சும சரீரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள் பூமி தாயே. இப்பொழுது நாம் இடது நாடியை சுத்தகரிக்க போகின்றோம். நாம் இந்த படத்தில் முதல் படத்தில் பார்த்த மாதிரி இடது உள்ளங்கையை நாம் மடிமேல் வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கையை பூமி தாயை நோக்கி நாம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் பூமி தாயின் உதவியோட இடது நாடியை சுத்தகரிக்க போகின்றோம். பூமி தாயே, என் இடது நாடில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பாதாக்களையும் தோஷங்களையும் முற்றிலும் வெளியெடுத்து தங்களுக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய இடது நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். கடந்த கால எண்ணங்களை முற்றிலும் வெளியெடுத்து தங்களுக்குள் ஈர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் மெதுவாக வலது நாடியை சுத்தகரிக்க போகின்றோம். வலது உள்ளங்கையை நாம்
மடிமேல் வைத்துக்கொண்டு இடது உள்ளங்கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். இரண்டாவது படத்தில் உள்ள மாதிரி. இதன் மூலமாக நாம் வலது நாடியான பிங்கள நாடியை சுத்தகரிக்க போகின்றோம். இப்பொழுது ஆகாய தத்துவம் மூலமாக நாம் வலது நாடியை சுத்தகரிக்க போகின்றோம். ஆங்கிலத்தில் ஈத்தர் எலிமெண்ட் என்று கூறப்படும். தாயே, தயவு செய்து என்னுடைய வலது நாடியில் இருக்கும் அனைத்து வெப்பத்தையும் வெளியே எடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள். வருங்கால எண்ணங்களையும் அதிகமாக திட்டமிடுவதையும் முற்றிலும் வெளியெடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள் தாயே. இப்பொழுது நாம் மெதுவாக இடது உள்ளங்கை மடிமேல் கொண்டு வந்து விடவும். இரண்டு உள்ளங்கைகளும் மடிமேல் வைத்திருந்து உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வைத்திருந்து கண்கள் மூட நிலைமையிலேயே நம் கவனம் இப்பொழுது மைய நாடியில் வைத்திருப்போம். நமக்குள் இருக்கும் இந்த குண்டலினி சக்தி நமது தாய் சக்தி. இந்த தாய் சக்தி நம்மளுடைய மூலாதார் இருந்து மேலே எழும்பி உச்சந்தலைக்கு வரும் பொழுது அனைத்து சக்கரங்களும் சுத்திகரித்து விடுகிறது. நம் கவனம் எப்பொழுதும் நைய நாடில் இருக்க வேண்டும், சுஷும்ன நாடில் இருக்க வேண்டும். நம் குண்டலினி தாயிடம் கேட்போம், குண்டலினி தாயே, தயவு செய்து எப்பொழுதும் என் கவனம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும், மைய நாடியான சுஷும்ன நாடில் இருக்க வேண்டும். அப்படியே உங்கள் கவனத்தை முதல் சக்கரமான மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மேல் எடுத்து சென்று உச்சந்தலைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் கவனத்தை ஒரு நொடி நாம் அமைதியாக தியானத்தில் இருப்போம். இப்பொழுது மெதுவாக நாம் கண்களை திறக்கலாம். இன்றைக்கு நாம் இன்னொரு 2 படி செய்ய போகிறோம். ஒரு நிமிஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வந்தவர்களும் ஏற்கனவே செய்கிறவர்களும் நாம் இன்னொரு சில ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். நாம் வலது உள்ளங்கையை எடுத்து இதயத்தில் வைத்துக் கொள்வோம். இதயத்தில் வைத்துக்கொண்டு இங்கே நாம் என்ன கூற வேண்டும்? தாயே, நான் சுத்த ஆத்மா. தாயே, நான் சுத்த ஆத்மா. அதாவது நம்மோட வலது கை எடுத்து இதயத்தில் வச்சுக்கணும். தாயே, நான் சுத்த ஆத்மா. இரண்டாவது ஸ்டெப், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, வலது உள்ளங்கையை நெத்தியில் வச்சுக்கோங்க, சற்று குனிந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து நாம அனைவரையும் மன்னித்து விட வேண்டும். தாயே, நான் என்னையும் மன்னிக்கிறேன், அனைவரையும் மன்னிக்கிறேன்.
வலது கை எடுத்து நாம நெத்தியில வச்சுக்கோங்க. 3வது ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். வலது உள்ளங்கையில எல்லா விரலையும் விரிச்சுக்கோங்க. என்னை பார்க்கலாம். விரித்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை எடுத்து உச்சந்தலையில வச்சுக்கணும். நான் கொஞ்சம் உச்சந்தலையில வச்சு சற்று அழுத்தி 7 முறை கடிகாரம் சுத்துற திசையில உங்க சதையை மட்டும் சுத்தணும். உங்க தலையை சுத்த தேவையில்ல. உங்களுடைய உச்சந்தலையை மட்டும் சுத்தணும். ஒவ்வொரு முறையும் நீங்க மனப்பூர்வமா நீங்க இதை கேட்கணும். நீங்க மனப்பூர்வமா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே செய்தவர்கள் நீங்க ஆல்ரெடி நீங்க இந்த ஸ்டெப்லாம் முடிச்சிட்டவங்க, நம்ம குண்டலினி தாயே தாயே தயவு செய்து எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள், ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள் என்று கேட்போம். புதிதாக வந்தவர்கள், தாயே தயவு செய்து எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள், இந்த யோகத்தை தாருங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். இந்த 3 ஸ்டெப் தான் அடுத்து நம்ம செய்ய போறோம். சரிங்களா? மறுபடியும் 2 உள்ளங்கைகளும் மடி மேல வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளலாம். மெதுவாக நாம் வலது உள்ளங்கையை இதயத்துல வச்சுக்கொண்டு முழு மனதோட சொல்லுங்க, தாயே நான் ஆத்மா, தாயே நான் ஆத்மா. மனதுக்குள்ளே ஒரு 12 முறை கூறுங்க. அது தாயே நான் ஆத்மா, சுத்த ஆத்மா. அடுத்து நம்ம வலது உள்ளங்கையை மெதுவாக நெத்தியில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு சற்று குனிந்த மாதிரி, தாயே நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். இந்த சக்கரத்துல நம்ம அனைவரையும் மன்னித்து விட வேண்டும். தாயே நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன். எல்லா சம்பவத்தையும் அனைவரையும் நாம் முழுமையாக மன்னித்து விடுவோம். நம்மளையும் நாமே மன்னித்து விடுவோம். மூணாவது ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப். வலது உள்ளங்கையில கண்கள் மூணு மேலே இதை செய்யலாம். வலது கையில எல்லா விரலையும் விரிச்சுக்கோங்க. உள்ளங்கையை உச்சந்தலையில மெதுவாக அழுத்தி சதையை மட்டும் 7 முறை கடிகாரம் சுற்றுற திசையில நாம சுத்துவோம். ஒவ்வொரு முறை சுத்தும் பொழுது நாம மனப்பூர்வமா முழு மனதோட கேட்க வேண்டும். கேட்டால்தான் நமக்கு இது கிடைக்கும். தாயே தயவு செய்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். அப்படி இல்லைன்னா தாயே தயவு செய்து எனக்கு இந்த யோகத்தை தாருங்கள். 7 முறை கேளுங்க அழுத்தி. ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸ் பண்ணவங்க, தாயே தயவு செய்து எனக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். 7 முறை கேளுங்க மனதார. பிறகு 2 கைகளையும் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து ஒரு நிமிடம் அமைதியாக நாம தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் அற்ற நிலைமையில்தான் தியானம் துவங்கும். எண்ணங்கள் வந்து தொந்தரவு செய்தால் நான் மன்னிக்கிறேன் என்று கூறுங்கள், அந்த எண்ணங்கள் போய்விடும். நாம் முழு கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து அமைதியாக இப்பொழுது நாம் 1 நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது நாம் கண்கள் மூட நிலைமையிலேயே உங்கள் இரு உள்ளங்கைகளும் மெதுவாக அரைந்து பாருங்கள். இரண்டு உள்ளங்கைகளும் சிலருக்கு குளிர்ந்த காற்று நுண்ணதிர்வுகள் தெரிய இருக்கும். சிலருக்கு ஏதேனும் ஒரு உள்ளங்கையில தெரிய இருக்கும். விரல் நுனிகளில் குறுகுறுப்பு உணர்வு இருக்கிறதா என்று பாருங்கள். இப்பொழுது நாம் வலது உள்ளங்கையை என்னை பார்க்கலாம். உச்சந்தலையில் சற்று மேலே சற்று கீழே, இங்க பாருங்க, தொட தேவையில்லை, இப்படி சற்று மேலே சற்று கீழே கொண்டு போய் பாருங்க. ரொம்ப மெல்லுசா உங்க உச்சந்தலையில இருந்து உங்க உள்ளங்கைக்கு குளிர்ந்த காற்று வரும். சிலருக்கு வெப்ப காற்று வரும். எதுவும் தெரியலனாலும் பரவாயில்லை, மனதார கேளு. கொஞ்சம் சற்று மேலே சற்று கீழே மெதுவா மெல்லுசா வரும். மெதுவா கொஞ்சம் தெரியும். வலது உள்ளங்கை எடுத்து பாருங்க. அதை உணர்ந்த பிறகு மெதுவாக வலது உள்ளங்கையை மடிமேல் கொண்டு வந்து உங்க இடது உள்ளங்கையை மேலே கொண்டு சென்று சற்று மேலே சற்று கீழே கொண்டு பாருங்கள். குளிர்ந்த காற்று வருகிறதா பாருங்க. சிலருக்கு வெப்பமும் வரும். அதுனா என்ன, ஒண்ணும் இல்லை, சுத்திகரிச்சு கொண்டிருக்கிறது. குண்டலினி தாய் சக்தி நம்மளை சுத்திகரிக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு சில வெப்பமும் வரும். இப்ப ரெண்டு கையிலையும் வடியில வச்சுக்கோங்க. இன்றைக்கு நாம் வந்து நமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களுடைய வந்து சிறு சொற்பொழிவு கேட்க இருக்கிறோம். கவனத்தை பத்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். இது வந்து ஆங்கிலத்துல அவங்க பேசுவாங்க. ஆனா கீழே வந்து தமிழ்ல வந்து நமக்கு அந்த சப்டைட்டில் மாதிரி அந்த வார்த்தைகள் வரிகள் வரும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து கவனம் எப்பொழுது எப்படி முக்கியம் என்று அவங்க கூற இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 2-3 உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப வந்து வீட்டுல வந்து யாராவது சமையல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க, வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா குழந்தைங்க வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு தாய் வந்து சமையல் செய்யும் பொழுது அந்த சமையல் செய்யும் பொழுதும் அவங்க கவனம் வந்து குழந்தை மேல இருக்கும். அந்த குழந்தை என்ன செய்யறா, எப்படி இருக்கா, அழுகிறாளா, அந்த கவனம் அங்க இருக்கும். ஸோ அதுதான் இந்த கவனம். நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு செயல், நம்ம படிக்கிறோமோ, வீட்டுல வேலை பார்க்குறோமோ, வேலைக்கு போகிறோமோ, நம்ம வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் இருக்கிறோமோ, எந்த ஒரு வேலை செய்தாலும் நம் கவனம் எப்பொழுதும் நம்ம குண்டலினி சக்தி மேல் இருக்க வேண்டும். குண்டலினி சக்தி மேலே எழும்பி உச்சந்தலைக்கு வந்து எங்கும் இந்த இறை அருள் இருக்கும்போது தானாகவே நம் கவனம் அந்த இறை அருளோட இருக்கும். எப்பொழுதும் நம் கவனம் இந்த இறை சக்தியோட இருக்க வேண்டும். அப்பொழுது வந்து என்ன ஆகுது, நமக்கு இந்த சமநிலை வருகிறது, எண்ணங்களற்ற நிலைமை வருகிறது. நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கும் பொழுது 2 உள்ளங்கைகளும் மடிமேல் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நாம் தியானத்திலே தான் இது கேட்க முடியும். கேட்டால் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம கேட்டுக்கொண்டு நாம் கைகளில் என்ன உணர்வு வருவது நம்ம அது பார்க்கலாம். ஸோ இப்பொழுது நாம ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களுடைய சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கிறோம். நமக்கு 2 சிறு சொற்பொழிவுகளுக்கு நம்ம 2 கிளிப்பே நம்ம பிளே பண்ண போறோம் இன்னைக்கு. So whenever you are doing something, whatever is your enterprise, whatever your lifestyle, whatever it is, that's all outside. One should not lose your attention which is towards God Almighty. If that is lost, you are lost. There's a very nice poem Namadeva has written about that there was a boy who was flying a kite, and the kite was floating. And this boy was looking after the kite, and while he was talking to everybody else, but his attention was on the kite. Then it goes further. He says that a lady is having the little child on her body, on the waist, and she's cleaning the house.
she's cleaning with a little broom. She has to move from here to there, and after that cleaning, she has to do other work also. But the child is here. So her attention is on the child, that he should not fall down, something should not happen. Though she is doing all kinds of work, everything, her attention is on the child. In the same way, your attention should be on your divine power of Kundalini. This third one, he described that there are many ladies who are taking water from a river. Sometimes they have 3 pitchers on their heads and walking. And when they are walking, they are talking to each other, telling stories about each other and anything, but their attention was on the pitchers which are on their head. In the same way, whatever we are doing, our attention should be on our Kundalini. We should find out what are we doing. As it is, we have the light, but you must take light into every corner of your life, every aspect of your thinking, every kind of an effort you make. And you will be amazed if you really watch your attention, you will really know what you are doing. It's the attention to be watched so much that ultimately you will be surprised that the attention is no more frittering away. Without the attention, you cannot work out Sahaja Yoga. This is the main problem of Sahaja Yoga, is that your attention has to be towards God Almighty. Otherwise, nothing can work out. Your ascent cannot work out. A power to be attracted. I was told that we have a very beautiful place for this puja. Rama was amazed. Of the advice given by Her Holiness Mataji Nirmala Devi on the second day of the 3-day Shibir held at Bodhi. This is the advice given on 27 January 1977. Wobbling too much, and how to fix the attention. Now the quality of attention changes according to the state of your evolution. For example, in an animal, so where is the attention placed? In the human being, it is not a fixed point. We can say attention is the surface or the edge of awareness. Wherever we are made aware, the attention gets diverted to that point. If you can find from an analogy, all the files of iron have got a power to be attracted towards a magnet. Where is that power? You cannot locate. It is all over. Wherever the magnet is placed, the files are attracted. Our attention
is also like that. That wherever we are attracted, our attention goes there. It is existing in the whole body, in the sense that it can be diverted anywhere outside the body. Also inside the body, in case if there is any pain or there is any trouble. It floats over the nerves. It floats over the whole nervous system. But there is a controlling center in the brain. If it is hit, then we can remain conscious but without any attention. Also, if somebody is hit on the Vishuddhi chakra, it can happen. It can happen even in the lower chakra. If somebody is hit, that portion will lose its attention because you cannot feel. In that part. The difference is this, that you can pay attention to those points if you want to, even if they are numbed. For example, if my hand is numb, I can pay attention to that. Means I can look at it, I can think of it. But there is a point in our being, if that is hit, then we cannot even think. We are just lying, unconscious, they say, but eyes are open, hands are moving, legs are moving. That point is at the point of Vishuddhi chakra here. And if you can draw a line from here to the point where is the pita of Vishuddhi chakra is inside the brain. Along that line, if you are hit anywhere, you become attentionless. You cannot pay attention anymore. This line passes through also Agya chakra. Because when this point is connected with Vishuddhi chakra at the back, then here and at the pita inside, there are kind of a triangle is formed. And all this line or this area can affect your attention. Your heart is moving, your limbs are moving, but you are not paying attention anywhere. So when you pay attention to something, actually you pay attention normally when you are not realized through your brain centers. After realization, you can pay attention through your
other centers also. You do pay. This is a very big difference between a person who is realized and who is not realized. Or you can say that you can become effective through your other centers by paying attention to them. You can feel the centers which are obstructed in your body, which you never felt before. Not only that, but you can feel the centers of other people. That means your central nervous system is being blessed by a new awareness by which it can convey to you, communicate to you the attention paid by your centers, and also it can take your attention in a subtler way into the centers of others. So, first thing that happens to you is that your attention becomes subtler. Attention becoming subtler means you start understanding deeper things. For example, a bird can see a flower but cannot feel the beauty of a flower. And an unrealized person can see the beauty of a flower but cannot see the vibrations of the flower. So you become subtler, your attention becomes subtler. You definitely are at a higher evolutionary stage than the other people are. Now, meditate. இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். இரு உள்ளங்கைகளையும் மடிமேல் வைத்திருப்போம். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த நிலைமையில் கண்களை மூடி வைத்திருப்போம். நம் கவனத்தை உச்சந்திரையில் வைத்திருந்து இப்போது அடுத்த ஒரு 4 நிமிடத்துக்கு தியான இசை ஒன்று ஒளிபரப்புவோம். அந்த தியான இசையுடன் நாம் ஒரு 4-5 நிமிடம் தியானம் செய்திருந்து அதன் பிறகு நாம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நாம் பரிமாறிக்கொள்வோம். தொடர்ந்து தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக கண்களை திறந்து வணக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது இரு உள்ளங்கைகளையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சிலருக்கு குளிர்ந்த காற்று நுண்ணதிர்கள் போல் வரும். இப்பொழுது நாம் அடுத்து முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நிமிடம். இங்க இப்போது இதே ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இந்த ஜூம் செஷன் உங்களுக்கு நீங்க வந்திருக்கிற சேர்ந்தவர்கள் 4 நாள், வாரத்தில் 4 நாள் இந்த மையம் இருக்கிறது. இணையதளத்தில் இந்த மையம் வைத்திருக்கிறோம். திங்கள் மாலை 7 மணி, புதன் மாலை 7 மணி, வெள்ளி மாலை 7 மணி, ஞாயிறு மாலை 7 மணி, 4 நாட்கள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை புதிதாக வருபவர்களுக்கு நன்றா முதலில் இருந்து இதுல ஆத்ம விழிப்புணர்வில் 9 படிகளும் இருக்கின்றது. அதை முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்பது இந்த செஷன்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ புதிதாக இன்னைக்கு வந்தவர்கள் தயவு செய்து வர வெள்ளிக்கிழமை அவசியமாக இந்த ஃபேஸ்புக்லையும் இல்லைன்னா இந்த ஜூம்லையும் கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஆத்ம விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு நான் வந்திருக்கிறவங்க இந்த 4 நாள்ல முடிந்த அளவு இந்த 4 நாட்களிலும் நீங்க கலந்து கொள்ளுங்க. ஏன் ரொம்ப முக்கியம் என்றால் இது நம்ம கூட்டு தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்பொழுது நாம் தியானம் செய்தோம், ஒரு 5 நிமிடம் நம்ம தேசிய தியானம் செய்தோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியானம் செய்தோம். ஆனால் இந்த கூட்டு தியானத்தில் இருக்கும் சக்தி மிகவும் மிகவும் பலமாக உள்ளது. அதனால கூட்டு தியானத்துல அவசியமா நீங்க கலந்துக்கோங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வீட்டில் தியானம். வீட்டில் தியானம் பண்ணுவது மிக 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 அவசியம். காலையில் எழுந்தவுடன் முடிந்தளவு ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ நீங்கள் 2 கைகளும் மடிமேல் வைத்திருந்து நம்ம முதலில் சமநிலை ஆரம்பிச்சிருந்தோம். அந்த சமநிலையும் படுத்தி கொண்டு அப்புறம் இன்றைக்கு வெறும் எளிமையாக 3 ஸ்டெப் பண்ணோம். இதயத்துல வச்சோம், நெத்தியில வச்சோம், அப்புறம் உச்சந்தலையில வச்சோம். இது கூட நீங்க பண்ணலாம். பண்ணிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த தியான இசை வச்சுக்கலாம், இல்லைன்னா அமைதியா கூட அப்படியே நீங்க வைத்திருக்கலாம். நீங்க ஸ்ரீ மாதாஜி அவங்களுடைய புகைப்படம் இருக்கு. உங்களுக்கு நாங்க அது டிஜிட்டல் இதுல நம்ம போட்டோவை அனுப்புவோம். முடிந்தால் அவர்கள் அந்த போட்டோ வச்சு நீங்க தியானம் செய்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அங்கிருந்து நுண்ணதிர்கள் வரும்பொழுது உங்களுக்கு இந்த தியான அனுபவம் இன்று நாளும் சிறப்பாக இருக்கும். அதனால நீங்க 2மே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க போன்ல வச்சு கூட நீங்க அப்படியே தியானம் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் என்ன சொல்ல இருக்கிறது என்றால் வீட்டில் 2 முறை தியானம், காலையில் எழுந்தவுடன் தியானம், இரவு சாயந்தரம் செய்யலாம், இல்ல படுக்க போறதுக்கு முன்னாடியும் செய்யலாம். இரவும் நீங்க தியானம் செய்யணும். 2 வேளை தியானம் செய்துட்டு அப்புறம் இந்த கூட்டு தியானம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தாய் சக்தியான குண்டலினி சக்தி அதற்கு தெரியும். நம்மளுடைய அறிவுக்கோ நம்மளுடைய மனதுக்கோ தெரியாம இருக்கலாம். நமக்குள்ள இருக்கிற தாய் சக்தி குழந்தைங்கள்ல இருந்து எல்லார்ட்டையும் இருக்கு. அந்த சக்திக்கு அது புரிஞ்சு அது மேலே வரும் பொழுது நம்ம முதலில் சொன்னபோது எண்ணங்களற்ற நிலைமையில் இருப்போம், கவனம் சிதறாமல் நிகழ்காலத்தில் இருப்போம், நமக்குள் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதினால நம்மளுடைய மனம், உடல் எல்லாமே மேம்படும். அதனால கண்டிப்பா உங்க நலனுக்காண்டி அவசியமா வீட்டில் 2 முறை தியானம் செய்யுங்க. கூட்டு தியானத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் செஷனை மிஸ்ஸஸ் ரமணி அண்ட் மிஸ்டர் அவங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்க ஃபேஸ்புக்கில் கேட்கலாம், இல்லைன்னா நீங்க இங்கே நீங்க ஜூம்லையும் கேட்கலாம். அதுக்கு நாங்க விடை கூறுவோம். சொல்லுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு வந்தது? இப்ப நாங்க 2 கைகளும் மடிமேல் வைக்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ உங்க இரு உள்ளங்கைகளிலும் குளிர்ந்த காற்று வந்ததா, ஏதேனும் வெப்ப உணர்வு வந்ததா, விரல் நுனிகள் ஏதாவது குறுகுறிச்சா, உச்சநிலை வைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது உணர்வு வந்ததா? நாங்கள் ரொம்ப ஆவலுடன் இருக்கிறோம். அதனால
உங்களுக்கு ஏதேனும் ஒரு அனுபவம் இல்ல எனக்கு எதுவும் கிடைக்கல, ஒரு ஒரு அமைதி கிடைச்சது, 5 நிமிடம் நான் தியானத்தில் பண்ணும்பொழுது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி கிடைத்திருந்தது. எதுனாலும் உங்களுடைய அனுபவத்தை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆவலோடு நாங்கள் அது காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த செஷன் ரமணி மேடம்க்கு, ரமணி மேடம் நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். ஷேர் பண்றது அப்படியே இருக்கட்டும், ஸ்கிரீனை வச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பேசலாம் எந்த மாதிரி செஷன் இருந்ததுன்னு. ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க, மைக்ரோஃபோனை அன்மியூட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவையும் ஆன் பண்ணுங்க. ஸோ நாங்க பார்த்து பேசலாம். ஸோ நீங்க ஆஹானா அன்மியூட் பண்ணுங்க. இவங்க ஆஹானா வந்து கொழும்பு, இலங்கையில இருந்து ஜாயின் பண்றாங்க. அவங்க லாஸ்ட் ஃப்ரைடேயும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு செகண்ட் கிளாஸ், 2வது வகுப்பு. ஆஹானா நீங்க அன்மியூட் பண்ணினீங்கன்னா உங்க அனுபவம் எப்படி இருந்தது, இன்னைக்கு தியான அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஹலோ, சொல்லுங்க ஆஹானா, சொல்லுங்க. இன்னைக்கு தியானம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு மேடம். நீங்க ஃபீல் பண்ணினீங்களா அந்த கையில, உச்சந்தலையில அந்த நுண்ணதிர்வு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணினீங்களா? உச்சந்தலையில எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரியல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்க சூடான காற்று வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். யாரோ குழந்தை பேசுற சத்தம் கேக்குது, தயவு செய்து மியூட் பண்ணுங்க. இடது கையில வெப்பம் தெரிஞ்சுதா? ஓ மேடம். தீபக் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பாங்க. நமக்கு இப்ப இடது கையில வெப்பம், நம்ம முதல்ல நீங்க எப்ப இந்த கிளாஸ் இல்ல இந்த செஷன் இந்த சேர்ந்தீங்கன்னு தெரியல. நம்ம 3 நாடிகளை பத்தி பேசியிருந்தோம். இடது நாடி வந்து கடந்த காலம் வச்சு வரும். ஸோ என்ன ஆகும், நம்ம கடந்த கால எண்ணங்கள் வரும்போது இடது நாடியில வந்து நமக்கு வெப்பங்கள் வரும். இதை மிக எளிமையாக வந்து நம்ம சுத்திகரிச்சுக்கலாம். நீங்க என்ன செய்யலாம், இப்பொழுது இந்த பேலன்சிங் நம்ம செஞ்சிருந்தோம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இந்த பேலன்சிங் நம்ம செஞ்சிருந்தோம். இதில் இடது உள்ளங்கை மடிமேல் வைத்திருந்தோம், வலது உள்ளங்கை நாம் பூமி தாயில் வைத்திருந்தோம். பூமி தத்துவ மூலமாக நாம இடது நாடியை சுத்திகரிக்கலாம். ஆகையினாலே நீங்க வீட்டில் தியானம் செய்யும் பொழுது, நீங்க சமநிலையை செய்யும் பொழுது இந்த இடது நாடியை மடிமேல் வைத்திருந்து வலது உள்ளங்கை பூமியில் வைத்திருந்து ஒரு 5 நிமிடம், ஒரு 4 நிமிடம் அப்படியே வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் என்றால், அந்த வெப்பம் மெதுவாக வந்து குறைந்து குளிர்ந்த காற்றா வந்து அப்புறம் நுண்ணெதிர்கள் வரும். நீங்க அந்த பூமி தாய் மூலமாக இடது நாடியை சுத்திகரிக்கிறீர்கள். அதை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்க மற்ற ஸ்டெப்லாம் செய்யலாம். இது வீட்டில் ட்ரை பண்றீங்களா மேடம்? இடது நாடி இந்த மாதிரி வலது கை பூமி தாயில் வைத்திருந்து இடது உள்ளங்கை வச்சு கொஞ்சம் சமநிலைப்படுத்தும் போது அதிக நேரம் செய்து பாருங்கள். செய்து பாக்குறீங்களா மேடம்? ஓகே சார். சரிங்க, நீங்க ஆட் பண்ணா சொல்லிக்கோங்க சார். You want to add some more point? So, next class நாளை 7 உங்க இலங்கை நேரம் மாலை 7 மணிக்கு நாங்க வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, थैंक यू மேடம். வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? இல்லையா? ஓகே. அப்புறமா ஸ்ரீதேவி, நீங்க அன்மியூட் பண்ணி அறிமுகப்படுத்துங்க உங்களை. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான், இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வர்றது. நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? நான் ராஜகிரியில இருந்தேன், கொழும்பு ராஜகிரியில. கொழும்புல இருந்தா? ஓ, ராஜகிரியில இருந்தா. நல்லது. எப்படி இருந்தது உங்க அனுபவம்? எப்படி இருந்தது இன்னைக்கு? இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிச்சு, எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கிடைச்சிச்சு. ஃபீல் பண்றேன் நான். அந்த நுண்ணதிர்வு வைப்ரேஷன்ஸ் கையில இல்ல உங்க சக்கரத்துல இல்ல உச்சந்தலையில? ஆமா, கொஞ்சம் ஒரு இளம் சூடு மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு சூடு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு.
ஆஹா சூடு வெப்பநிலை பொறுத்து. ஆஹா தீபக் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சூடு தெரிஞ்சாது என்னன்னு. கண்டிப்பா மேடம். அதனால ஒண்ணுமே இல்லை மேடம், ரொம்ப நல்ல விஷயம். என்ன காரணம்னா உங்களுக்கு இந்த அந்த வெப்பம் வருதுக்கு என்ன, அதுக்கு என்ன அறிகுறினா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய் சக்தின்னு சொல்லியிருந்தோம்ல, நமக்குள்ளே இருக்கிற அந்த தாய் சக்தி அது மேலே எழும்பும் பொழுது, அது சுத்தகரிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த சிறிது உஷ்ணம், சில வெப்பம் வந்து தெரியுது. அதனால என்ன ஆகுதுன்னா, இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப். ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி மேலே எழும்புனாலதான் உங்களுக்கு அந்த வெப்பம் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. ஆகையினால நீங்க நம்ம சொல்லி கொடுத்திருந்த அந்த சமநிலையும் சார், இது அவங்களுக்கு எப்படி அனுப்பலாம் சார்? இது அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம கொஞ்சம் அனுப்பலாமா அவங்களுக்கு? வீட்டுல அவங்க பார்த்து படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஆமா ஸ்ரீதேவி, நீங்க உங்க இமெயில் இல்ல 1 minute இமெயில் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணினீங்கன்னா இந்த chat விண்டோல, இந்த ஜூம் chat விண்டோல நாங்க உங்களுக்கு இந்த தீபக் சார் சொல்ற மாதிரி அந்த மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு அனுப்பலாம். கட்டாயம். அந்த 3 சமநிலை சொல்லியிருந்தோம்ல மேடம், அதை நீங்க அனுப்புவாங்க உங்களுக்கு. அந்த சமநிலை பண்ணிட்டு அந்த 3 ஸ்டெப் நம்ம சொல்லியிருந்ததும் இருக்கும். நீங்க அது பண்ணிட்டு இருந்து காலையிலயும் சாயந்தரம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை கிளாஸ் நீங்க அவசியமா சேரணும். முடியுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்க முதல் தடவை வந்தனால இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, ஃபேஸ்புக்லயும் லைவ்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம உங்களுக்கும் கவர் பண்ணோம், அவங்களுக்கும் கவர் பண்ணோம். நீங்க வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு தான் மெயினா அவங்க கவர் பண்ணி ஃபுல்லா டீட்டெயில்டா எடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க போக போக உங்களுக்கு சின்ன சின்ன இந்த பஞ்சபூதங்களை வச்சு கால் அமுத்துதல், உப்பு நீரில் கால் அமுத்துதல், அதெல்லாம் கண்டிப்பா அவசியமா நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது அந்த வெப்பம் முழுமையாக வெளியே போய் உங்களுக்கு இந்த குளிர்ந்த காத்து வரும்பொழுது உங்களுக்கு இந்த கிடைத்த அமைதி பல மடங்கு உங்களுக்கு இந்த அமைதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த அமைதி எந்த நிலைமையிலும் கிடைக்கும். இப்ப ஏதாவது எல்லா இடத்துலயும் இப்ப ஏதாவது ஒரு நம்ம டிராபிக்ல இருக்கிறோம், நம்ம அந்த மாதிரி எல்லா வேலைகள் அதிகமா இருக்கு, அந்த நேரத்தில் நமக்கு இந்த அமைதியை நம்மளுடைய கட்டுப்பாடுல வச்சு கொண்டாட முடியும். சரிங்களா மேடம்? அவசியம் நீங்க தியானம் பண்ணுங்க, ஃப்ரைடே வருங்க. நீங்க ஃப்ரைடே நாளை திங்கள் புதன் 7 மணி கிளாஸ் இருக்கு. அந்த வெள்ளி 7 மணி கிளாஸ்ல வந்து அவர் தீபக் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் ஸ்டெப்ஸ், முழு ஸ்டெப்ஸ், எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி அந்த ஆன்ம விழிப்புணர்வை உங்களுக்கு முழுமையா உணர ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் திங்கள் புதன் கூட ஜாயின் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு 7 மணிக்கு ஜாயின் பண்ணலாம். ஹலோ சரி ஓகே. இது என்ன வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணிருக்கேனா? சாட்ல அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா அனுப்பிட்டேன். உங்களுக்கு பார்க்க முடியுதா சார் சாட்ல? ஒரு நிமிஷம். அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா. ஹலோ சொல்லுங்க. நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல என்னோட நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் அனுப்பியிருக்கேன். எனக்கும் அந்த இது மெட்டீரியல்ஸ் அனுப்பிடுறதா உங்களுக்கு? உங்களுக்கு நாங்க அது வழியா இமெயில் அல்லது வாட்ஸ்அப் பண்ணியா உங்களுக்கும் அந்த மேலதிக விவரங்கள் அனுப்புறோம். சமநிலைப்படுத்துறது, தியானம் பண்ற அந்த ஸ்டெப்ஸ் அனுப்பிடுறோம். யாரு மேடம் இப்ப பேசுனது? கடைசியா கேட்டீங்க ரெண்டாவது நேத்து போன வாட்டி யார் பேசுனீங்க? சரி அவங்க தான் பேசுறேன். சரி. சோ ஆக்சுவலா இன்னைக்கு செஷன் நீங்க ரெக்கார்டடாவே அனுப்பலாம், எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வைப்ரேஷன். ஆமா, அந்த நேத்து செஷன் ரெக்கார்டிங் இருந்தது. நேத்து ஃப்ரைடே செஷன். சோ அந்த ரெக்கார்டிங் ஆனா தீபக் பையோட இன்னைக்கு இருக்கே அத அனுப்புங்க. சில பேருக்கு இந்த இந்தியால வாழ்க்கை நல்லா புரியும். கரெக்ட். ஸ்ரீலங்கனுக்கும் புரியும். நல்லாதான் இருந்தது, கரெக்டா இருந்தது. கரெக்ட். சோ நியூவா வந்த வாழ்க்கைனா இன்னைக்கு அனுப்பி கொடுங்க இன்னைக்கு ரெக்கார்டிங். வீடியோ லிங்க் இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கு, அதுவும் அனுப்புறோம் உங்களுக்கு எல்லாருக்கும். ரெட்மீன் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். யார் தெரியுமா? somebody ரெட்மீன். என்னோட ஃப்ரெண்ட் வித்யா. ஆடியோ இல்ல, சென்னையில தான் இருக்காவ. வித்யா என்னோட ஃப்ரெண்ட் தான் அவ. ஆக்சுவலா வித்யா பேரு அவ தெங்க. நான் நினைக்கிறேன் அவ கிராண்ட் டாட்டரோட பேர்ல இருக்குன்னு அந்த இது டிவைஸ். So it is common some other name. நாளைக்கு அவங்க கிட்ட சொல்றேன் ஜாயின் பண்ணிட்டு. எதுவுமே இருக்காளே வித்யா, நீ உன்னோட மியூட்ல வச்சிருக்க. உன்னோட இதை அன்மியூட் பண்ணு.
ஹலோ ஹலோ கேட்கல போல இருக்கு அவளுக்கு. கேட்கல. இவங்க திவ்யலட்சுமி மேடம்னு ஒருத்தவங்க பேர் இருக்கு. அவங்க பாம்பேல இருந்து. என் பேர் சுதா, பேசுங்க திவ்யா. பொண்ணு பேர்ல இருக்கு. ஓ அப்படிங்களா? சரி சரி. உங்களுக்கு நீங்க செகண்டா இல்ல எப்ப இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? செகண்ட் ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு சரி செகண்ட். சரி. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேடம்? நான் ஒரு நியர்லி 1 இயர் ஆக போகுது சார். எனக்கு அப்படிங்களா? சஹஸ்ரால கூல் எல்லாம் வராது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு தலை ஃபுல்லா ரொட்டேட் ஆயிட்டே இருந்தது. ஏதோ எல்லா நேரமும் குளிர் அந்த சக்தி மேல கூல்னஸ் ஃபீல் வர பண்ண மாட்டேங்குது. முடிஞ்சது. சில சமயம் சில்லுன்னு டைரக்டா வரும், சில சமயம் கையில அந்த 7 இது பண்ணாதான் வருது. சரி சரி. நல்லது நல்லது. ஸோ அவங்க ரெட்மி சொல்லுங்க, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்காங்க. உங்க ஆடியோ கனெக்ட் பண்ணல ரெட்மி, உங்க மைக்ரோஃபோனை ஆன் பண்ணுங்க. வித்யா ஹலோ ரெட்மி, இந்த மைக்ரோஃபோனை ஆன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வித்யா, முடியலன்னா put on your- சாட் விண்டோல தயவு பண்ணி ரெட்மி சாட் வித்யா விண்டோல. போட்டுட்டா பாருங்க, அவ பேரு வித்யா. சரி சரி. வித்யா டாக்னா அன்மியூட் பண்ணு. ஹலோ ஐ திங்க் அவனுக்கு ஆடியோ கனெக்ஷன் ஆகல. கனெக்ஷன் வித்யா, வீடியோ மட்டும் தான் நான் ட்ரை பண்றேன் இங்க பேசு. ஐ அம் unable to speak னு இருக்கு. ஐ அம் unable to hearங்கறா. அவங்க மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணல. ரைட். சோ நாங்க திரும்ப ட்ரை பண்ண சொல்லுங்க. அதான் பண்றேன். விஜய், நீங்க பாம்பேல இருந்தா ஜாயின் பண்றீங்க? ஆமா சார். எஸ் சார், ஐ அம் ஃப்ரம் பாம்பே. நீங்க விஜயோட இவர் திவ்யா லட்சுமியோட சுதா தான் திவ்யலட்சுமி இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்ட் தான். ஓகே ஓகே. நீங்க அன்னைக்கு ஜாயின் பண்ணிருந்தீங்கல்ல? எஸ் எஸ், லாஸ்ட் டைம் பிபிஎஸ் சார் பண்ணேன். நீங்களும் 1 இயரா பண்றீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? நாங்களும் 1 இயரா பண்ணிட்டு இருக்கோம். பண்றீங்க. 2 பேரும் ஒண்ணா தான் வந்தீங்களா? நாம நேத்து இது ஆன்லைன்ல வந்தோம். ரைட் ரைட். சோ நல்லது. நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்களா உங்க அனுபவம்? நல்லா இருந்தது. எனக்கு அந்த வைப்ரேஷன் வர்றது, எனக்கு அந்த கையில நுனி அந்த வைப்ரேஷன் சொன்னீங்களே, அதுவும் ஒண்ணு வருது. அதனால ஐ அம் ரியலி ஹாப்பி டு சீ திஸ் ஃபீல் தட் ஃபீலிங். ஓகே ஓகே. நல்லது. நீங்க அந்த டெய்லி பண்ணுங்க, வீட்டுல பண்ணுங்க, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. எஸ் மேடம், டெஃபினெட்லி. நன்றி. சுதா சந்தானம், அது லலிதா தீரி உங்க ஃப்ரெண்ட் அவங்க? ஆமா ஆமா ஆமா. சுதா மியூட்ல இருக்காங்க. tell your experience. மேடம் மியூட்ல இருக்காங்க அவங்க. அன்மியூட் சுதா பண்ணுங்க. சந்தானம். சுதா, நான் அவளுக்கு கேக்குமே நம்ம சொல்றது இல்லையா? கேக்கு. அன்மியூட் இப்ப பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டாங்க. சுதா, உங்ககிட்ட பேசுறா, நீ பேசு. வீடியோ ஆன் பண்ண, உன்னோட வீடியோ ஆன் பண்ண. ஆன் தானே இருக்கு. கேக்குறதா? வீடியோ ஆனா இல்லையமா? மேல போயிட்டு வீடியோ இது இருக்கும் பாரு, அங்க போய் ஐகான் சவுண்ட் கேக்குது, வீடியோ இன்னும் வரல. இப்ப வந்துச்சு. இப்ப வந்திருக்கு. வந்துருச்சு. உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. ஆமா. ஹலோ, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் தெரியறது. அப்புறம் மெடிடேஷனும் பண்றேன் நான். கேக்குறதா? சஹஸ்ரார்ல தெரியறதா? அப்படி தெரியல. அப்ப கையை நல்லா அழுத்தி வச்சு ப்ரே பண்ணு ஸ்ரீ மாதாஜி கிட்ட. ஓகே. சஹஸ்ரார்ல சொன்னாலே அவ 7 times நல்லா புரிஞ்சுது. நான் கொஞ்சம் தலையை குனிஞ்சுட்டு பண்ணு. ஓகே. தீபக் பையாட்ட கேட்டுக்கோ ஏதாவது டவுட் இருந்தா. இல்லைன்னா ரமணி மேடம், அவதான் லீடர். எனக்கு இந்த கை வைக்க கை வலிக்கிறது கொஞ்சம், இந்த கையில ஆபரேஷன் ஆனதுனால. அப்போ ஒரு வருஷம் கூட எடுத்துருங்க, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க சுத்த தேவையில்லை. உங்களுக்கு முடியலன்னா ஒருக்க மட்டும் அழுத்திட்டு கொண்டாந்துருங்க கீழே. 1 minute 2 minute பரவாயில்ல. பட் கண்டினியூஸா நம்ம இந்த நெத்தி வகத்துல வைக்கிறது, இந்த எனக்கு ரைட் ஹேண்ட்ல ஆபரேஷன் 2 டைம் ஆயிருக்கு. அதனால தான் வலிக்கு. ஆமா, ஆக்சுவலா மேடம் என்னன்னா, நமக்கு ஒண்ணு கையில வைக்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கவனம் பத்தி பேசியிருந்தோம்ல. இன்னைக்கு மாதாஜி ஒரு 2-3 உதாரணம் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு எப்படி நம்ம அந்த பட்டத்தை விடும் பொழுது கவனம் பட்டத்துல இருக்கும், பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி
உங்க கவனம் வந்து உங்க சக்கரத்துக்குள்ள போனா அது இன்னும் வந்து சக்தி வாய்ந்தது. இப்ப வந்து நம்ம இப்படி பண்றதுக்குள்ள உங்களுக்கு கை வலிச்சுச்சுன்னா, இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம ஆக்னேய சக்கரை கொண்டு போங்கன்னு சொன்னோம்னா, உங்க கவனத்தை நீங்க அந்த ஆக்னேய சக்கரை கொண்டு போனீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்புறம் சகஸ்திராரம் கை வலிச்சுச்சுன்னா விட்டுருங்க. உங்க கவனத்தை அங்க கொண்டு போய், மத்தவங்களும் கை வச்சிருப்பாங்க, நீங்க கவனத்தை கொண்டு போய் நீங்க அதே மாதிரி பண்ணீங்கன்னா அதே பலன் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா உன்னோட குண்டலினிக்கு தெரியும் உன்னோட ப்ராப்ளம். லெஃப்ட் ஹேண்டால பண்ணிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஓகே ஃபார் யூ இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா? இந்த இந்த சைடுல எனக்கு இந்த போனோட ஆபரேஷன் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு உடைஞ்சு புரிஞ்சுது எனக்கு. நீ லெஃப்ட் ஹேண்டால பண்ணிக்கோ. 1 year தான் ஆகுறது. அதனால அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியா வலிக்கிறது. ரொம்ப நேரம் இப்படி வச்சுட்டு நெத்தியில வச்சா, தலையில வச்சா, பேக் சைட்ல வச்சானாக்கா. அப்ப நீங்க கவனத்தை மட்டும் கொண்டு போங்க. நீங்க கையை தூக்க வேண்டாம், கவனத்தை கொண்டு போங்க. லெஃப்ட் சைட்லயும் நீங்க பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு நீங்க அட்டென்ஷன் வச்சுக்கோங்க. ஸ்ரீ மாதாஜிட்டு சொல்லு, என்னோட ரைட் கை வலிக்கிறது மத்த நான் லெஃப்ட் ஹேண்டர்ல பண்றேன், அதனால எனக்கு வைப்ரேஷன் தாங்கும்னு பக்தியோட கேளு. ஷுவரா தருவா மாதாஜி. ஏன் தர மாட்டேன்? ஓகே ஓகே, தேங்க் யூ. நிறைய உங்க ரைட் சைட கிளியர் பண்ணா கூட கொஞ்சம் வலி குறையும். லெஃப்ட் கைய ஆகாசத்தை நோக்கி வச்சுட்டு, லெஃப்ட் கைய இடது கைய ஆகாசத்தை நோக்கி வச்சு நிறைய நேரம் வச்சிருந்தாக்க அந்த வலது கையில உள்ள வலிகள், வலது கையில உள்ள உஷ்ணத்தா எல்லாம் அங்க போயிடும் ஆகாசத்துக்கு. அப்பயும் நமக்கு வலது கையில ரிலீஃப் இருக்கும். ஜாஸ்தி வச்சாலும் 2 சைடு கையும் என்னமோ தெரியல வலிக்கிறது. அப்ப நீங்க கவனத்தை தான் அங்க கொண்டு போகணும். ஆமா. இப்ப வித்யா இருக்கான்னு நினைக்கிறேன். தீபக் பையா கொஞ்சம் வித்யாவை கூப்பிடுங்க. வித்யா அவனுக்குறாங்க. விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேசினது அவர்தான் பேசினாரா? சரி, அவர்தான் இப்ப பேசினார். சரி சரி, நீங்க தான் பேசினாரு. சரி, உங்க வித்யா மேடம் அவங்களுக்கு வித்யா இல்ல போல இருக்குல்ல லைன்லவா? இல்ல அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. ஓகே லலிதா, பை. கிளம்புறியா? சரி, ஓகே. வேற என்ன டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்ல நாளைக்கு கூட இருக்காம் கார்த்தால வா. ஓகே ஓகே, கேட்டுக்கிறேனா? நீ இப்ப ட்ரை பண்ணி இந்த ரைட் ஹேண்ட், உன்னோட ரைட் ஹேண்ட எங்க வலி, சாரி லெஃப்ட் ஹேண்ட எங்க வலிக்கிறதோ அங்க அப்படி வச்சுன்னு ப்ரே பண்ணு. உனக்கு அந்த வலி எல்லாம் கொஞ்சம் கம்மி. சரி, ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. வணக்கம். வணக்கம்மா. தேங்க் யூ. அப்புறமா அனுஷா மேடம், நீங்க ஏதாவது ஷேர் பண்றது என்ன? அட்மியூட் பண்ணி பண்ணுங்க. அவங்க வந்து क्वेश्चन ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த she can also conduct classes. அவங்க வந்து வெள்ளிக்கிழமை, அவங்க வந்து திங்கள் புதன் ஏதாவது கிளாஸ் கூட பண்ணலாங்க. அவங்க சொல்ல பண்ணலாம் சார். கண்டிப்பா நீங்க கன்வீனியன்ட்டான டைம் சொல்லுங்க. இப்போ வந்து நாங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது கொடுத்தா நாங்க பிரைவேட்டா ரெண்டு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அனுஷானி நீங்க எடுக்க முடியும்ல? you will be able to. ஓகே, கேக்குது நினைக்கிறேன். கேக்குதா உங்களுக்கு பேசுறது? நாங்க கேக்குறது பையா. அத நீங்களும் ஏதாவது செஷன் ஏதாவது மண்டே வெட்னஸ்டேக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எடுத்தீங்கன்னா it'll be good also. பாருங்க. ரமணி தீதி இன்னொரு 1 வீக் கூட நான் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, நானும் சொல்றேன். எனக்கு நீங்க என்ன எடுக்கணும்னு முதல்லயே சொல்லுங்க. we will take தீதி. the format இதுதான். இந்த இன்றைக்கு பிகினிங்ல தியானம், பிறகு ஒரு ஸ்பெஷல் டாபிக். இன்றைக்கு தீபக்கு அட்டென்ஷன் எடுத்தார். அப்படியே ஒரு டாபிக்கை நீங்க எடுக்கலாம். எடுத்து அந்த நாங்க அந்த வைப்ரேட்டரி அவேர்னஸ் அதை சொல்லலாம், மற்றது தோட்லெஸ் அவேர்னஸ், அப்படி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கொஞ்சம் டீப்பா போகலாம். சக்கரோட குவாலிட்டிஸ் சொல்லலாம்ல, லைக் குழந்தை உள்ளம் குவாலிட்டிஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் சக்கரா பேரை சொல்லலாம். ஒவ்வொரு சக்கராவும் டீப்பாயும் போகலாம். அது வந்து நீங்க நியூ கமருக்கு ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் கொடுத்துட்டு அப்புறமா சொன்னா நல்லா இருக்கும். so that they will understand. kundalini raise ஆயிடும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். ஆமா கரெக்ட். first வந்து every day like in the short realization, Fridays the 3 steps realization, வெள்ளிக்கிழமையில deep the full realization focus. ஆமா கரெக்ட். daily a 3 step realization will be good. பண்றது better. correct. and balancing introduction, கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு அப்புறம் 3 ஸ்டெப் ரிலேஷன், அதுக்கு அப்புறமா நீங்க ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சக்கரா பத்தி balancing also important. balancing every meditation பேலன்சிங்லாம் பண்ணிட்டு மூலாதார சக்கரா ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அனுஷா எப்படி இருக்கு? இல்ல அதான் I'm not more comfortable Zoom. இன்னைக்கு இத ஃபர்ஸ்ட் தீபக் சொன்னனால ஜாயின் பண்ணிருக்கேன். சோ எனக்கு அந்த டெக்னிகாலிட்டிஸ்லாம் இன்னும் கத்துக்கல ஆக்சுவலா.
ரொம்ப ஈஸி நாங்க அனுஷா. எல்லாரும் அதுக்குதான் அப்படிதான். ரமேஷ் இருக்காரு ஹெல்ப் பண்ண. நோ ப்ராப்ளம். ஆமா நாங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்ப நீங்க ஜூம் ஏதாவது இப்ப நீங்க முன்னாடியே ஏதாவது ஷேர் பண்ணணும், வீடியோ, மியூசிக். சரி சரி தீதி. that would be better actually. அந்த லிங்கை நீங்க முன்னாடியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜூம்ல நாங்க ப்ளே பண்ணலாம். நீங்க ஒன்லி டாக்கிங் பார்ட் நீங்க பண்ணலாம். அது மாதிரி ஒரு செஷன் ட்ரை பண்ணலாம் தீதி. இன்னொரு வீக் போட்டோம். அதுக்காக டெஃபினெட்லி நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் தீதி. ஓகே, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனுஷா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி ஆண்டி. தீபக் சார் இந்த பாயிண்ட்ல நான் Facebook ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே ரமணி ஓகேயா? Oh yeah, yes. ஓகே. நம்ம ஜூம்ல இருங்க, நம்ம ஒரு 2 minutes பேசலாம்.